நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பிதர்காடு பகுதியில் கடந்த வாரத்தில் வேலை முடித்து இரவு நேரத்தில் வீட்டில் சென்றவரை வீட்டின் அருகாமையே காட்டு யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதனை அடுத்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கும்கி யானைகளை வரவழைத்து அந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும், முறையாக அகழிகள் அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளானது வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த காட்டு யானையானது மீண்டும் இந்த பிதர்காடு சுற்று வட்டார பகுதிகளில் சுற்றி வருவதால் அந்த காட்டு யானையை விரட்டுவதற்காக முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வளர்ப்பு யானைகள் முகாமில் இருந்து நன்கு பயிற்சி பெற்ற ஜம்போ மற்றும் கிருஷ்ணா என்ற 2 கும்கி யானைகள் இன்று களமிறக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் இந்த காட்டு யானைகளானது பெண்ணை பகுதியில் முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கும்கி யானைகள் துணையுடன் வனத்துறையினரும் சேர்ந்து இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அந்த காட்டு யானையை விரட்டும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் வனத்துறையினர் அந்த காட்டு யானையை கண்காணித்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த பகுதியில் கடந்த 2-3 நாட்களாக மழை பெய்து வருவதால் இன்று கும்கி யானைகள் துணையுடன் அந்த காட்டு யானையை விரட்டும் பணியானது துவங்கப்பட்டுள்ளது.